ஆச்சு சரி போய் ஒரு 6 லிட்டர் எண்ணெய் வாங்கிட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணுங்க. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடைக்கு போயிட்டு வந்துட்டோம். நம்மக்கிட்ட 6 லிட்டர் வாங்க காசு இல்லை, அதில் 10 ரூபா பாக்கெட் 3 வாங்கிட்டோம். ஐயோ தம்பி வந்து வளர்த்தாரா, அவருக்கு 2 3 வாங்கிட்டோம். அவருக்கு சந்தோஷமாயிட்டாரு. அதெல்லாம் நம்ம வாங்கியாச்சு. வாங்க இப்போ சமைக்க போகலாம். ரெண்டாவது பாக்கெட் வச்சு வச்சுக்கலாம். உங்களுக்கு 10 ரூபா பாக்கெட் கிடைக்குதா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம ஊரில் 10 ரூபா பாக்கெட் தான் ஃபேமஸ். அதனால தான் பல பேர் வாழுது. என்ன பண்ணுறது, எண்ணெய் கொதிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். பட் இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இதெல்லாம் பொறிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். பட் ஆனால் கை ஆனால் பறக்குது. பார்த்துக்கலாம். எண்ணெய் வைக்கிற வரைக்கும் எண்ணெய் எல்லாம் புரிஞ்சால் தான் சும்மா குடும்பம் கொஞ்சம் முன்னேறும். ஓகே, இப்போ அடுத்தது நம்ம ஜல்லிக்கா அடிக்கிறாங்க. நம்ம வீட்லேயே இந்த மாரி இந்த பொருளை தேவை தான் பெரிய பிரச்சனை. போடுறது இல்லை, காலையில் சோப்பு தட்டியில் போட்டுருவாங்க. வீட்டில் சின்ன ஜல்லிக்கரண்டி இருக்குது. உங்களுக்கு வேணுமா? நீங்கள் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு இதுக்கான லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. துடைக்கிறதுக்கு துணி இல்லை, பட் நம்ம சட்டையில் துடைச்சிக்கலாம். என்னடா வேறு ஒன்றான பார்க்குறீங்களா? என்ன பண்ணுறீங்க? துணி நானும் குளிச்சுட்டேன். நான் இன்னைக்கு குளிச்சுருக்கேன். ஹைட்லி ஃபுட் தான். பட் நீங்கள் எதுவும் இதுக்கோசம் வடக்கன் ஸ்கூல் மெயிலில் போட்டு போகிறீங்க அப்படிலாம் முடியாது. நம்ம ஃபேமிலி இருந்துச்சு. இதுக்கே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பூரியே சுட போகிறோம். வீட்டில் கல்யாணம் வந்து இப்போ தான் பூரியே சுடுறோம். கொஞ்சம் பின்னாடி போயிடலாம், வெடிக்கிற மாதிரி தெரியுது. இந்த அமைக்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்டா வரும் அப்படின்னு இப்போ சொன்னாங்க. வரலாம்னு அவங்க தான் கேட்கணும். நம்ம கேட்க ஊரே சொல்றதே அவங்க கற்றுக்கிறேன். ஆனால் நானும் கற்றுக்கினா நான் ஒரு கடை வைக்கிறேன். என் சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருக்குமே ஃப்ரீயாக நான் கண்டிப்பாக பார்ப்போம். அதுக்கு ஒரு நாள் வருது. பூரி வந்து லைட்டாக தீவிரமாக எடுத்துக்கலாம் நம்ம. சரியா? இப்போ பாருங்க, சமையல் மாஸ்டர் பேர் பேசுறதுன்னா இப்போ தான் சமைக்க தெரியாதுன்னா சமையல் மாஸ்டர் பேசணும் பாருங்களா. நான் பண்ணுறது அதெல்லாம் ஃபோனில் சொல்ல வேண்டியதானா வருது. இப்போ லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் வந்துச்சா ஒன்றும் கொஞ்சம் பற்றி கேட்டுக்கலாம். அப்போ வீட்டு கூட இல்லைன்னு வச்சுக்கோங்க. வீட்டில் கேட்பாங்க என்னடா பூரி சொல்கிறது. பூரினா நம்ம பார்த்து சொல்லணும். என்ன மாதிரி கஷ்டப்படுறாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம எடுத்து இந்த இட்லி கொண்டாந்து போட்டுக்கலாம். எல்லார் வீட்லையும் இப்படி பெரிய பெரிய கொண்டாந்து போடுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிறது பெருசாகவே இருக்கிறது பெரிய கொண்டா இட்லி கொண்டாங்க. நம்ம பார்த்து தான் போடணும். நீங்கள் நினைப்பீங்க பூரிக்கு இது நினச்சிப்பீங்க. ஆனால் கடைசியில் பாருங்க, காலையில் சாம்பார் இருந்ததால எனக்கு பூரியே. பூரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ யார் கொடுக்க போறோம்? நம்ம பொண்ணுக்கு தான். நேஷ்கி வாங்க சாப்பிடுங்க, வாங்க. தண்ணி இங்கே வச்சுக்கலாம், தனியாக வச்சுக்கலாம். எடுத்து சாப்பிடுங்க. சாப்பிட மாட்டார் அவருக்கு. நாம இருங்க, நம்ம அவருக்கு ஊட்டி விடுறோம். எப்படி இருக்குன்னு அவரே கேட்கலாம். நான் சாப்பிடுங்க. ஏய் என்னங்க இது? ஓ மை காட், இது எனக்கு சம பெரிய அசிங்கமாயிடுச்சு. இந்த வெறும் பூரி சாப்பிடுவா. இப்ப சாப்பிடாதால லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க சொல்றது பூரி எப்படிமா இருக்கு? நேஷ்மா பூரி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா?